டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய முக்கிய செய்திகள். வேளாண் பணிக்கு பயன்படுத்தும் நிலத்தடி நீருக்கும் மத்திய அரசு வரி விதிப்பு. கொந்தளிக்கும் விவசாயிகள், எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். காணொலி வாயிலாக வியூகங்களை வகுக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதுச்சேரியில் அமைச்சர் பாஜக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவால் அதிர்ச்சி. பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி முறிகிறது. பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்து அரசியல் ஆதாயம் தேட பார்த்தால் அது ஒருபோதும் நடக்காது என கனிமொழி பதிலடி. அமித்ஷா தமிழ் கற்கவும் வலியுறுத்தல். பூசல் குறித்து ராமதாஸ் தெரிவித்த புகார். பதிலளிக்காமல் மௌனம் காத்தார் சௌமியா. இனி விரிவான செய்திகள். விவசாயத்திற்கும் பயன்படுத்தும் நிலத்தடி நீருக்கு கூட வரி விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சியினர், விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் விவசாய பயிர்களுக்கு நிலத்தடி நீர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் நிலத்தடி நீர் மட்டம் சரிந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலத்தடி நீர் வீணாவதையும் தவறாக பயன்படுத்துவதையும் குறைக்க விவசாய நோக்கங்களுக்காக நீர் பயன்பாட்டிற்கு வரி விதிக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசுகளுடன் இணைந்து இந்த முன்னோடி திட்டத்தை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் சி.ஆர். பாட்டீல் கூறினார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஏற்கனவே இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணி செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என தெரிவித்துள்ளார். அப்போது மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணி செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் பாஜகவை சேர்ந்த அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் திடீரென ராஜினாமா செய்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ரெங்கசாமி தலைமையிலான அரசு நடைபெறுகிறது. இதில் பாஜகவும் அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையில் புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் அதிரடியாக ராஜினாமா செய்தார். பாஜகவை சேர்ந்த இவர் தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் ரெங்கசாமியிடம் வழங்கினார். 2026 தேர்தலுக்கு ரெங்கசாமி தயாராகி வருகிறார். ஆனால் இதற்கு மாறாக பாஜக நினைக்கிறது. மேலிட உத்தரவின்படி ராஜினாமா செய்வதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக சார்பில் உள்ள 3 நியமன எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்துள்ளனர். இதனால் புதுச்சேரியில் ரெங்கசாமி பாஜக இடையிலான உறவில் கூட்டணி முறிந்துள்ளது. பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்து தமிழகத்தில் அரசியல் ஆதாயம் தேட நினைத்தால் அது ஒருபோதும் பலிக்காது என பாஜகவினருக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சித்ததை அதிமுக கண்டிக்காதது வெட்கக்கேடானது என விமர்சித்துள்ளார். பிராந்திய மொழிகளை கற்க வேண்டும் என கூறும் அமித்ஷா முதலில் தமிழை கற்க வேண்டும் என கனிமொழி வலியுறுத்தினார். பாமகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல் குறித்து சௌமியா அன்புமணி பதிலளிக்க மறுத்துவிட்டார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே அதிகார சண்டை உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சௌமியாதான் என ராமதாஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இது குறித்து கேள்வி எழுப்பிய போது சௌமியா பதிலளிக்காமல் அமைதி காத்தார். கொகைன் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட மற்றொரு நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த விவகாரம் அரசியலிலும் வெடித்துள்ளது. தமிழகத்தில் அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக கருதப்படும் பாஜகவின் வினோத் பி செல்வம் கொகைன் வழக்கில் கைதான பிரதீப் குமாருடன் இருக்கும் போட்டோ வைரலாகி வருகிறது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள வினோத், பிரதீப்புடன் இருந்த நட்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தை மாற்றி எழுத வேண்டும் என நீண்ட காலமாக இந்துத்துவா அமைப்புகள் கூப்பாடு போட்டு வருவதாக வைகோ விமர்சித்துள்ளார்.
நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைத்து இந்து ராஷ்டிரம் அமைப்பதை நோக்கமாக கொண்டு பாஜக அரசு மூலம் RSS செயல்படுத்தி வருவதாகவும் இந்த செயலில் அந்த அமைப்பு மூர்க்கத்தனமாக இயக்கி வருவதாகவும் விமர்சித்துள்ளார். இந்துத்துவா சனாதன சக்திகளின் முயற்சிகளை முறியடிக்க ஜனநாயக முற்போக்கு இயக்கங்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார். திமுகவின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து துரைமுருகன் நீக்கப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த பதவியில் TR பாலு நியமிக்கப்பட உள்ளதாகத்தான் முதலில் தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் இந்த ரேஸில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ராசாவும் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பொதுச் செயலாளராக வேண்டும் என ராசா தீவிரமாக முயற்சி செய்து வருவதாகவும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவில் தலித் நிர்வாகிகளுக்கு முக்கிய பதவி வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்கள் இருந்து வரும் சூழ்நிலையில் ராசாவின் எண்ணம் ஈடேறுமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ST Courier Private Limited Domestic International Cargo உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.